அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்று ஒரு நற்செய்தி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் உன்னத பாட்டு புத்தகத்திலே இருந்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதை குறித்து சில காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. என்னோடு கூட உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கவனியுங்கள். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பாருங்கள், சுலமித்தியால் சொல்லுகிற போது ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒரு அழைப்பு, தேவன் எடுத்து கொண்டு வருகிற அல்லது தேவன் அழைத்து கொண்டு வருகிற ஒரு மேன்மையான இடம். இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் அவள் சொல்லுகிறாள், உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்குள்ளாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எப்பொழுது உண்டாகிறது என்று பார்க்கிற போது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, முதலாவது அவளுக்குள்ளாய் காணப்படுகிறதான ஒரு வாஞ்சை. தேவன் ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவள் சொல்லுகிறா, என்னை எடுத்துக்கொள்ளும். யோவான் 6:44 சொல்லுகிற போது, பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் அவரிடத்திலே வருகிறது இல்லை. பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:32 வாசிக்கிற போது, இயேசு ஒருவனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எசேக்கியேல் சொல்லுகிற போது, எசேக்கியேல் 45:1-5 வசனங்களிலே வாசிக்கிற போது, பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை இழுத்துக்கொண்டு போக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இவளுடைய வாஞ்சை அதுதான், என்னை இழுத்துக்கொள்ளும். ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவ ஜனங்களாய் தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையை அனுபவிக்க வேண்டுமானால் முதலாவது ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். அந்த வாஞ்சை இருக்குமானால் ஒரு ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாஞ்சையை குறித்து வாசிக்கிற போது அங்கே சொல்லுகிறா, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தான். இன்றைக்கு அவர் நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சை இருக்குமானால் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை எடுத்துக்கொள்வார். எதற்கு? ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக, ஒரு பெரிய சமாதானத்துக்குள்ளாய், ஒரு பெரு மகிழ்ச்சிக்குள்ளாய் கர்த்தர் உங்களை எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறார். அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி எடுத்துக்கொண்டு போகிறவர் அல்ல. அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற போது அது ஒரு ஜெபத்தின் அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நீங்கள் ஜெபிக்க முடியுமானால் ஆண்டவர் உங்களை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுவார். போராட்டங்களோடு கூட, உபத்திரவத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, பாடுகளோடு கூட இருக்கிற நிலைமையிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாய் உங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரே ஒரு காரியம், தேவ ஜனங்களாக ஒரு ஜெபிக்கிற அனுபவம். ஆண்டவரே இது மாற வேண்டும், இதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும், இந்த பாடுகள், இந்த உபத்திரவத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நீங்கள் ஜெபிக்க முடியுமானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வெளியே எடுத்துக்கொள்ளுகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அது சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்கிற போது சொல்லுகிறார், என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான், ஒரு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிற அனுபவம். பாருங்க, சொல்லுகிற ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிற, ஆண்டவரே நீர் என்னை எடுத்துக்கொள்வீரானால் நான் உமக்கு பின்னே ஓடி வருவேன். உலகத்துக்கு பின்னே ஓடி, மற்ற அசுத்தங்களுக்கு பின்னாலே ஓடி, சமாதானத்தை இழந்து, சரீரத்திலே ஆரோக்கியத்தை இழந்து, குடும்பங்களிலே நிம்மதியை இழந்து ஓடிக்கொண்டிருக்கிற அநேக ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற போது, உனக்கு ஒரு வாஞ்சை இருக்குமானால், உன்னிடத்தில் இப்படிப்பட்ட ஜெபம் இருக்குமானால், ஆண்டவரோடு கூட நீ உடன்படிக்கை செய்ய முடியுமானால் அவர் இன்றைக்கு உங்களை எடுத்துக் கொள்ளுவார். அவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை செய்கிற, ஆண்டவரே நீர் என்னை எடுத்துக்கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்ன என்ன செய்வோம், ஓடி வருவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அதற்கு பின்னாலே அவள் பேசுகிற போது சொல்லுகிறார், ராஜா என்னை தமது அறைகளுக்குள் அழைத்து கொண்டு வந்தார். நீங்க சரியா ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய முடியுமானால், இயேசுவுக்கு பின்னாலே நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால், அந்த வேத வசனம் சொல்லுகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார்.
வாஞ்சியோடு கூட விருப்பத்தோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவராகிய இயேசு தாமே தம்முடைய அறைகளுக்கு கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவர் சொல்லுகிறார், ராஜா கொண்டு வருகிறதான அந்த அறை எப்படிப்பட்டது? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கு பின்னாலே வந்திருக்கிறோம் என்பதை சரியாய் அறிந்து கொள்ள முடியுமானால் அவர் சொல்லுகிறார், நான் ஒரு மகா பெரிய ராஜாவுக்கு பின்னாலே வந்திருக்கிறேன். ஒரு ராஜாதி ராஜாவை நம்பி வந்திருக்கிறேன். என் ராஜா என்னை தம்முடைய அறைகளுக்குள்ளாய் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவர் என்ன செய்ய முடியாதா? அந்த அறை வீட்டுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறார், அழைப்பில்லாமல் நான் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அழைப்பு வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரை அழைக்கிறாரா? ஒரு வாஞ்சை. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த காலை வேளையில ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். ஒரு ஜெபத்தோடு கூட ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள், உமக்கு பின்னாலே வருவேன் என்கிற ஒரு உடன்படிக்கை நீங்க செய்ய முடியுமானால் அவர் சொல்லுகிறார், ராஜா என்ன செய்கிறாரா? அவருடைய அறை வீட்டுக்குள்ளா இழுத்து வருகிறார். அந்த அறை வீடு எப்படிப்பட்டது? ராஜாவினுடைய அறையிலே சகல ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருக்கும். ராஜாவின் அறையிலே இருந்து கேட்கப்படுகிற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாவினுடைய அறையிலே ஒன்றும் ஒரு நாள் குறைவுபடுகிறது இல்லை. இயேசுவின் இடத்திலே ஒன்று ஒரு நாள் குறைவுபடுகிறது இல்லை. இயேசுவின் இடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற, வேண்டிக் கொள்ளுகிற, உங்களுக்கு தேவைப்படுகிற ஒவ்வொன்றையும் அவர் வைத்திருக்கிறபடினாலே அந்த அறை வீட்டுக்குள்ளாக நீங்கள் வருகிற போது சகல நன்மைகளினாலும் நிறைந்த அந்த அறை வீடு என்ன செய்யுமா? உங்கள் தேவைகளை சந்திக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறா, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னேன். ராஜா என்ன செய்தாரா? தம்முடைய அறை வீட்டுக்குள்ளாய் கொண்டு வந்தார். தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம். ராஜாவினுடைய அறை வீட்டுக்குள்ளாய் வருகிறோம் என்று சொன்னால் ராஜாவோடு கூட உறவாடுகிற அனுபவம், ராஜாவோடு கூட பேசுகிற அனுபவம். ராஜாவோடு கூட பேச பேச ராஜா உனக்கு ஆலோசனை தருகிறது மாத்திரமல்ல, ராஜா உனக்கு உண்டான சகல காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள உனக்கு உதவி செய்வான். ராஜாவோடு கூட உறவாட வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் ஆண்டவர் உன்னை அவருடைய அறை வீட்டுக்குள்ளாய் இழுத்து கொண்டு போகிற சொல்லுகிறார், ராஜா என்னை தம்முடைய அறை வீட்டுக்குள்ளாய் இழுத்து கொண்டு வந்தார். ராஜாவோடு கூட உறவாடுகிற அனுபவத்துக்குள்ளாக நீங்க வளர முடியுமானால் உங்களுடைய வாழ்க்கையின் சிக்கலான நேரங்களிலே அவர் நேர்த்தியான ஆலோசனை தருவார். என்ன செய்ய வேண்டும் என்று திகைக்கிறதான சூழ்நிலைகளிலே அவர் நேர்த்தியான ஆலோசனைகளை தருவார். இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் அப்படியே வனாந்தரத்திலே திகைத்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், இந்த மாறாவின் கசப்பு மாற வேண்டுமா? உனக்கு ஒரு ஆலோசனை என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். மோசே மரத்தை வெட்டி அந்த கசப்பிலே வீசின போது அந்த மரம் கசப்பை இழுத்தெடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் ஒரு ஆலோசனை தருகிற ஒரு இடம். அந்த ராஜாவின் அரண்மனைக்குள்ளா யாரை எடுத்துக் கொண்டு வருகிறாரா? வாஞ்சையுள்ள ஒரு மனுஷனை. அது மாத்திரமல்ல, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிற போது சொல்லுகிறா, ராஜா அவளை எங்கே இழுத்து கொண்டு போகிறாரா? வாசியுங்கள் அந்த வசனத்தை பாருங்க. அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறா, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில சொல்லுகிறா, தம்முடைய அறை வீட்டுக்கு என்னை இழுத்து கொண்டு வந்தவே அடுத்து எங்க கொண்டு போகிறாரா? விருந்து சாலைக்கு இழுத்து கொண்டு போகிற தேவன். உனக்கு ஒரு வாஞ்சை இருக்குமானால் ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளும் என்று சொல்வாயானால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஒரு விருந்து சாலைகளுக்குள்ளாய் கொண்டு போகிறார். சங்கீதம் 63:5 சொல்லுகிறது, நினத்தையும் கொழுப்பையும் உண்கிறதான ஒரு அனுபவம். ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய விருந்து சாலையிலே ஒன்றும் குறைவுபடுகிறதில்லை. உன் வாழ்க்கையின் சகல தேவைகளை சந்திக்கிறதான ஒரு இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்வாயானால் அவர் இழுத்து கொண்டு போவாள். சுலமித்தி சொல்லுகிற போது சொல்லுகிறார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி, இன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம், ஆண்டவரே உம்மோடு கூட உறவாட விரும்புகிறேன், உமக்கு பின்னாலே ஓடி வர விரும்புகிறேன், உம்மோடு கூட நேரம் எடுக்க விரும்புகிறேன், என்னை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்வீர்களானால் ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாக ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரை இழுத்துக் கொண்டு போகிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் சமூகத்திலே அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள். அவர் இன்றைக்கு நேர்த்தியாய் உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் இழுத்து கொண்டு போவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, இந்த காலை வேளையில் நம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே சூலமித்து சொல்லுகிற போது, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னாலே ஓடி வருவோம் என்று சொல்லுகிற போது, ஆண்டவரே அந்த வாஞ்சையை, அந்த விருப்பத்தை நிறைவேற்றின தேவன். ஆண்டவரே அவளை எடுத்துக்கொண்டு போனீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விருந்து சாலைக்குள்ளாய் எடுத்துக்கொண்டு போனவே, ஆண்டவரே சந்தோஷத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு போனவே, ஆண்டவரே உமக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கும்படியாய் நேர்த்தியான ஆலோசனைகளை தந்தவே, நன்மையானவைகளை தந்தவே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக அப்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நீர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். தரித்திரத்திலிருந்து வெளியே இழுத்துக் கொண்டு வாரும், வியாதியிலிருந்து வெளியே இழுத்துக் கொண்டு வாரும், அசுத்தங்களிலிருந்து வெளியே இழுத்துக் கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்துக்குள்ளாய் நீ இழுத்துக் கொள்ளும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். தேவன் அப்படி அற்புதம் செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். பத்திரிகை தேவைப்படுவோர் ஜீவசுவாசம் பத்திரிகைக்காக எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அவைகளை அனுப்பி தருகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்கள் முகவரி ஜீவசுவாசம் ஆசீர்வாத சபை, பிரெத் ஆஃப் லைஃப் பிளெஸிங் சர்ச், எண் 7A, கங்கா தெரு, அண்ணா நகர், பம்மல், சென்னை 600075, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441696998 மற்றும் 9043639378. இஸ்ரேல் ஜவஹர்@gmail.com. கிளை சபைகள்: ஜீவசுவாசம் ஆசீர்வாத சபை, ராகவா நகர், 2வது தெரு, கோவிலம்பாக்கம், சென்னை. ஜீவசுவாச ஆசீர்வாத சபை, மணலப்பாடி, செஞ்சி. மாலை நேர வேதாகம கல்லூரி. நேரம் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை. நாள் திங்கள் மற்றும் செவ்வாய். இடம் ஜீவசுவாச ஆசீர்வாத சபை, அண்ணா நகர், பம்மல், சென்னை. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணி முதல் 10:30 வரை. வெள்ளிக்கிழமை சிறப்பு உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் நடைபெறும்.